This video is presented by Dream Home Designs, Tenkasi. நாங்கள் இன்னைக்கு குழந்தை பிறந்த பெண்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய குழம்பு எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு சொல்ல போகிறோம். இது நாங்கள் இன்னைக்கு கருவாடு போட்டு வைக்க போகிறோம். இந்த குழம்பு முட்டை போட்டு செய்யலாம், ரசம் வச்சு கொடுக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் இதுக்கு தேவை. இதை வச்சு தான் இன்னைக்கு இந்த குழம்பு வைக்க போகிறோம். என்ன தெரியுமா? ஆமாம். நம்ம இப்போ இந்த குழம்பு சாப்பிட்றதுனால என்னெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? அந்த பெண்களுக்கு நல்லா உடம்புக்கு தெம்பு, பால் இருக்கும், வயிறு புண்ணெல்லாம் ஆத்தும்ல தெரியுமா? இந்த பச்சை மருந்து எல்லாம் இருந்துன்னா உடல்ல நம்ம என்ன சாப்பிடுறோமோ அது ஜீரணமாகும். நல்லா வயிறு பொறுமெல்லாம் இருக்காது. அந்த மருந்து சாப்பிடலன்னா வயிறு மொடு நம்ம கீரை காய்கறி சாப்பிடுறது வயிற்றுல பிடிக்காது. அதுதான் இந்த மருந்தை போடுது. இந்த மருந்தை வச்சு குழம்பு வச்சு கொடுத்தா வயிறு குழந்தை பெற்றவங்களுக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பால் ஊறும், வயிறு புண்ணாத்தும். ஆமா, குழந்தைங்களுக்கும் ஜீரணம்லாம் நல்லா ஆகும். என்ன தெரியுமா? ஆமா, 5 பச்சை போடணும். மிளகு சீரகம் எல்லாம் அந்த சுக்கு மிளகு கடுகு வறுத்து காயெல்லாம் வறுத்து அது பிடிக்காயும். பிறகு இஞ்சியை அரைச்சி தேன் ஊற்றி சொரசம் பண்ணி விட்டணும். பிறகு எல்லாம் மருந்து வேங்காந்து வச்சுருக்கோம்ல அரைச்சி முடி கருப்பட்டியும் போட்டு சட்டி காயங்கனாக்கா வச்சு ஊற்றணும். 5 பச்சை போடணும், வெள்ளாங்க கறி ஓமக்கறி மட்டும் போடணும் பிள்ளைகளுக்கு. அப்படியா? அப்பதான் நல்லா இருக்கும், திங்கணும். இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை தெரியுமா? கொத்தமல்லி, புளி, மஞ்சள், வெள்ளாங்கம், மிளகத்தை, மிளகு, கடுகு, தேங்காய் சில்லு, ஈரங்கம், சீரகம் இவ்வளவும் போட்டு நம்ம வறுத்து இன்னைக்கு அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். சரி, இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, பூண்டு, மஞ்சள், 2 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், 1.5 ஸ்பூன் கடுகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், 4 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு தேங்காய், கொஞ்சம் கருவாடு. இது துண்டு கருவாடு போட்டு வச்சா நல்லாயிருக்கும். துண்டு கருவாடு கிடைக்கல, ஏன்னா நாங்கள் சாலை கருவாடு வச்சுருக்கோம். இந்த குழம்புக்கு முட்டை ஊற்றி வைக்கலாம். இதே பொருளை யூஸ் பண்ணி ரசம் வச்சும் கொடுக்கலாமா? நாங்கள் இந்த கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்கிறோம். இது எல்லாத்தையும் வறுத்துணும். என்ன தெரியுமா? ஆமாம், வறுத்து அரைக்கணும். அதை வெடிச்சதும் அந்த வெண்ணெய் கடுகு வெடிச்சதும் கருவாட்டை அதில் எண்ணெயில் போடணும். கருவாட்டை வேக போடணும். இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா அதை ஊற்றி வேக வைக்கணும். அந்த அணி கட்டியாக வச்சு குழம்பு ஊற்றி நல்லா கட்டியாக தான் வைக்கணும். இந்த குழம்பு திக்காக பழிச்சு வைக்காதான் வலிச்சு வைக்க மாதிரி. ஆமாம், எண்ணெயும் கடுகுமா தான் இருக்கணும். அதுதான் நல்லா வயிறு புண்ணா ஆத்தணும் தெரியுமா? கருவாடும் அந்த மசாலாவும் ஒன்று போல இருக்கணும். பால் நல்ல ஊறணும் தெரியுமா சாப்பிட்டா? இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். முன்னாடியெல்லாம் இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் குழந்தை பிறந்தவங்களுக்கு எல்லா மருந்து குழம்பும் தயாரித்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ மாதிரி கடையில் வாங்கி எதுவுமே கொடுக்கல. அதனால தான் நாங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த குழம்பு இன்னைக்கு வைக்க போகிறோம். சரி, இப்போ நம்ம குழம்பு வைக்கலாமா பிரியுமா? வைக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். என்ன பிரியுமா? ஆமாம். இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவா பிரியுமா? ஆமாம், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். என்ன வறுக்கிறதுக்கு தானே. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். முதல்ல கொத்தமல்லி போடுறேன். இதுக்கு மிளகு காரம் தான். என்ன தெரியுமா? மிளகாத்தூள் ரொம்ப தேவையில்லை. 2 மிளகாத்தூள் தான் தேவை. இதோட மிளகு, பெருங்காயம், ஜீரகம், கடுகு, மிளகாத்தூள். என்ன தெரியுமா? இந்த அஞ்சரை பெட்டிலேருந்து எடுத்த பொருள் எல்லாத்தையும் போட்டு வறுக்கிறோம். இறக்கிடலாமா? ஆற வச்சுட்டு அரைக்கணும். என்ன தெரியுமா? மருந்துக்கு காயம் தான் முக்கியம். உடல் புண்ணாத்து, வயிறு பொறுமெல்லாம் போக்கணும் தெரியுமா? ஓமம், காயம் அதான் நல்லது. வெள்ளைக்கூடு அரைக்கிறதுக்காக தோல் உரிச்சிட்ருக்கேன். மஞ்சள் அரைக்கும்.
எல்லா மசாலாவும் வறுத்து வச்சுருக்கேன், அதை அரைக்க போகிறேன். இந்த எடுத்து வேண்டுமா உள்ள போகலாமா? இது கருப்பாக தான் இருக்குமா பெரியமா இந்த குழம்பு? ஆமாம், நம்மளுக்கு ரேஸாக வறுப்போம், நம்ம சாப்பிடுறதுக்கு. அதான் இந்த கருத்த கறின்னு சொல்லுவாங்க பெரியமா இதை. ஆமாம், குழந்தை வச்சவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கொத்தமல்லியெல்லாம் அரைச்சி எடுத்து தேங்காய் அரைக்கணும் புரியுமா? ஆமாம், ஈரங்க வெள்ளாங்கம் வச்சு அரைக்கும். கொத்தமல்லி மிளகு சீரகம் கடுகு அரைச்சிட்டு தேங்காய் அரைக்க போகிறாங்க புரியுமா? ஆமாம், வறுத்து வச்சுருந்த பொருளை பூரா அரைச்சாச்சு. இந்த குழம்புக்கு குழந்தைத்தவங்களுக்கு தேங்காய் குறைய வைக்கணும், ரொம்ப வைக்கக்கூடாது. ஒரு சில்லு வச்சா போதும் புரியுமா? ஆமாம், ஒரு சில்லை கூட குறைய வச்சுக்கிடலாம், அரை சில்லு கூட வச்சுக்கிடலாம். ஈராங்கம் வெள்ளாங்கம் அம்மிகள் என்ன தண்ணியோட ரெண்டையும் கரைச்சி வச்சுன புரியுமா? ஆமாம், சட்டி எண்ணெய் சூடாகட்டும்ல புரியுமா? சட்டி சூடான எண்ணெய் வைப்போம். கடுகு போடணும் புரியுமா? கடுகு போடாண்டா, கருவேப்பிலை வேணுமா? கருவேப்பிலை வேண்டாம், கடுகு மட்டும் போட்ட போதுமா? இப்போ குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறானே புரியுமா? ஆமாம், கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றணும்ல புரியுமா? அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சாதான் இந்த குழம்பு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு கடுகு போடுதேன். கருவாடு போட்டிருக்கேன் எண்ணெயில். கரைச்சி வச்சுருக்கேன் மசாலா, அதை ஊற்றுவேன். திருப்பப்போ தண்ணி வச்சு உப்பு போட போகிறேன். மசாலாவை கிண்டி விடணும்ல புரியுமா? குழம்பு நல்லா கொதிச்சு கட்டியாகணும். துவையல் மாதிரி இருக்கணும் என்ன புரியுமா இந்த குழம்பு? இது எள்ளு செடி காயும் பூவுமா இருக்குது. தான் எள்ளு வருது. எள்ளுலேருந்து நல்லெண்ணெய், எள்ளு பொடி எல்லாம் தயாரிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுது, இறக்க போகிறேன். நல்லா எண்ணெயாக தான் இருக்குமா புரியுமா அந்த குழம்பு? நல்லா வாசனையாக இருக்குன்னு இப்படி சாதத்தில் போட்டு சாப்பிட்ருவாங்க என்ன புரியுமா? ஆமாம், பார்க்கவே சூப்பராக இருக்கு புரியுமா? செமையாக இருக்கு. கீழே இறக்கி கொதிக்குவார்.
எப்படி இருக்கு பிரியமா? குழம்பு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு வாசமா. ஆ. இப்படி குழந்தை வித்தவங்களுக்கு வச்சு கொடுக்கணும். நல்லா இருக்கும் உடம்புக்கு. சரி பிரியமா. ஆ